கொடைக்கானல் தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸில் இதுவும் ஒன்று. லேக்ஸ், வியூ பாயிண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ்னு இங்கே இல்லாத டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, சவுத் இந்தியாவோட பழைய டாக்குமெண்ட்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸோட உயரமான மலைத்தொடர்களை கார்லிக் கான்டினென்ட், அதாவது வெள்ளைப்பூண்டு கண்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளைப்பூண்டு கண்டத்தோட முக்கியமான ஒரு இடம்தான் கொடைக்கானல். இந்த ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற மண்ணோட குவாலிட்டி, அப்புறம் இந்த சில்லான கிளைமேட், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் மட்டுமே வளர்கிற பயிர்கள், இதெல்லாம் இந்த இடத்த தவிர வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோட பழனி மலைகளில் இருக்கிற கொடைக்கானலில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அதில் கேரளா பார்டருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கிழவரை அப்புறம் போலூரை சுற்றி தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது. இந்த கிராமத்தோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். கிழவரையை ரீச் ஆகணும்னா கொடைக்கானல் லேக்கில் இருந்து மன்னவனூர் மெடோஸ் வழியாக ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6500 அடி உயரத்தில் இருக்கிற இந்த கிராமம் பழனி மலையோட ஹையஸ்ட் பீக்கான வண்டரவு பீக்கோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சமவெளி பகுதிகளில் இருந்த சில ஃபேமிலிஸ் அந்த டைமில் இருந்த சில பிரச்சனைகளில் இருந்து விலகி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடி இந்த மலைக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. இங்கே இருந்த அடர்த்தியான காடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கற்களை அடுக்கி இந்த செங்குத்தான மலைகளை விவசாயம் பண்ண முடிகிற நிலைமைக்கு மாற்றியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த டெரஸ் ஃபார்முக்கு பின்னாடி பல தலைமுறைகளோட உழைப்பு இருக்குது. கிழவரையோட ஹிஸ்ட்ரியில் இன்னும் ஒரு முக்கியமான சாப்டரும் இருக்குது. அதுதான் 2ஆம் உலகப் போர் டைம். 1942 பிரிட்டிஷ் பீரியடில் கொடைக்கானல்லேருந்து மூணாரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூட்டை உருவாக்குனாங்க. அந்த டைமில் சவுத் இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டை ஒரு எஸ்கேப் ரோடாக யூஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பாதை எக்ஸாக்டாக கிழவரை ஊர் வழியாக தான் போயிருக்கு. அதனால் அந்த டைமில் இந்த கிராமம் ஒரு முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போது அந்த ரோடு ஒரு டெட் எண்டாக மாறிடுச்சு. கிழவரை அப்புறம் போலூரில் வாழ்கிற மக்களோட முக்கியமான தொழில் விவசாயம்தான். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மலை கிராமங்களில் பூண்டு தான் முக்கியமாக விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே கிடைக்கிற மலைப்பூண்டு, ஒத்தப்பல் பூண்டுக்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. கிழவரையை சுற்றி பார்க்க இந்த கிராமத்தோட பாதைகளில் பயணிக்க ஆரம்பித்தேன். இந்த கிராமத்தில் ஸ்டே ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். மட் ஹவுஸ் மாதிரி செட்டப்பில் ஒரு சில ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராமத்தோட குறுகிய மண் பாதைகளில் நடக்கும்போது ஒரு இடத்துல கிழவரையோட வியூ கிடைக்கும். அங்கேருந்து பார்த்தா இந்த ஸ்டெப் ஃபார்ம்ஸ்லாம் ஏதோ க்ரீன் கார்பெட்டில் செஞ்ச படிக்கட்டு மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு தெரியும். இந்த இடத்தோட பேர் கிழவரை வியூ பாயிண்ட். அங்கேருந்து பாதை இன்னும் கீழே இறங்கும்போது நம்ம புலவிசர் அருவியை பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது போலூர் கிராமத்துக்கு போகிற வழியில் தான் இருக்குது. பல அடுக்குகளில் மலையோட உச்சியிலிருந்து விழற இந்த அருவி மழைக்காலங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் போன டைம் மழை ஸ்டார்டிங்குன்றதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் லொக்கேஷன்ஸ், வியூஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. இங்கேருந்துமே நம்மால் கிழவரையை பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்மால் கொடைக்கானலோட வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற நிறைய மலை கிராமங்களை பார்க்க முடியும். கடைசியாக திரும்ப மெயின் ரோடை நோக்கி நடந்தால் இந்த காடு, கிழவரை வில்லேஜ், டெரஸ் ஃபார்ம்ஸ், புலவிசர் வாட்டர் ஃபால்ஸ்னு மொத்த லேண்ட்ஸ்கேப்பும் ஒரே ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகிடுவோம். நீங்கள் கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது மெயின் சிட்டிஸில் இருக்கிற லேக்ஸு, வியூ பாயிண்ட்ஸ்னு மட்டும் விசிட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிழவரை போலூர் மாதிரி மலை கிராமங்களில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸை கொடுக்கும்.
ஸோ இதுதான் எங்களோட கிழவரை பயணம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தீபக் சைனிங் ஆஃப்.